உன் பாவங்களை என்னிடம் தா. ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திரரின் தீவிர பக்தர் ஒருவர் அவரிடம் வந்தார். அவர் தன் வாழ்க்கையில் செய்த பாவங்களை நினைத்து மிகவும் வருந்தி கண்ணீர் வடித்தார். குருதேவா, நான் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை செய்து விட்டேன். நரக வேதனை எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எனக்கு விடிவே இல்லையா என்று கதறினார். அதை கேட்டு புன்னகைத்த சுவாமிகள் அவருக்கு ஒரு எளிய கதையை கூறினார். ஒரு ஊரில் ஒரு ஏழை வியாபாரி இருந்தான். அவனிடம் ஒரு பழைய கிழிந்த மூட்டை இருந்தது. அந்த மூட்டைக்குள் வெறும் குப்பைகளும் அழுக்கு துணிகளும் உடைந்த பொருட்களும் மட்டுமே இருந்தன. ஆனால் அவன் அதை தன் தலைக்கு மேல் சுமந்து கொண்டு, ஐயோ, இந்த பாரம் தாங்கவில்லையே, என் தலை வலிக்கிறதே என்று அழுது கொண்டே தெருவில் நடந்து சென்றான். அப்போது அந்த ஊரின் பெரும் செல்வந்தர் ஒருவர் அவனை கடந்து சென்றார். வியாபாரியின் நிலையை கண்டு பரிதாபப்பட்டு அவனிடம் சென்றார். செல்வந்தர் அவனிடம், அப்பனே, நீ ஏன் இந்த அழுக்கு மூட்டையை சுமந்து அழுது கொண்டிருக்கிறாய்? அதை என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாக இந்த தங்க காசுகள் நிறைந்த பையை நீ வாங்கிக்கொள் என்று தன் கையில் இருந்த பொற்காசுகள் அடங்கிய பையை நீட்டினார். ஆனால் அந்த வியாபாரிக்கு ஒரே சந்தேகம். சுவாமி, என் மூட்டையில் இருப்பது வெறும் குப்பை. அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் ஏன் எனக்கு தங்கம் தருகிறீர்கள்? இதில் ஏதோ சதி இருக்கிறது என்று கூறி அந்த அழுக்கு மூட்டையை தர மறுத்து விட்டான். தன் மூட்டையையும் இழந்து தங்க காசுகளையும் பெறாமல் வாழ்நாள் முழுவதும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டே அழுது தீர்த்தான். கதையை முடித்த ராகவேந்திரர் தன் பக்தரை பார்த்து அன்போடு சொன்னார், அந்த ஏழை வியாபாரியைப் போலத்தான் நீயும் இருக்கிறாய். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாவங்கள் தான் அந்த அழுக்கு மூட்டை. உன் பாவங்களை என்னிடம் தந்துவிடு. நான் தரும் புண்ணியம் வாங்கிக்கொள் என்று பகவான் ஆகிய நான் கையை நீட்டும் போது நீ அதை தர மறுத்துவிட்டு நான் பாவி என்று அழுது கொண்டே இருக்கிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உன் பாவங்களை, தவறுகளை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதாவது சரணாகதி அடைந்துவிடு. நான் செய்தது தவறு என்று நீ உண்மையாக உணர்ந்து அதை என்னிடம் தந்துவிட்டால் அதற்கு பதிலாக என் புண்ணியத்தின் பலனை, என் அருளை நான் உனக்கு தருவேன். அதன் பின் நீ நிம்மதியாக வாழலாம். இதை கேட்ட பக்தர் தன் தவறை உணர்ந்து தன் பாரங்கள் அனைத்தையும் ராகவேந்திரரின் பாதங்களில் சமர்ப்பித்து நிம்மதி அடைந்தார். நம்மிடம் உள்ள அழுக்குகளை, அதாவது பாவங்களை வாங்கிக் கொண்டு நமக்கு தூய்மையையும், அதாவது புண்ணியத்தையும் அமைதியையும் தருவதே குருவின் மற்றும் இறைவனின் குணம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச்ச வஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று அவரை நம்பி சரணடைந்தால் நம் பாவ பாரங்கள் நீங்குவது நிச்சயம். ஸ்ரீமன் மூலராமோ விஜயதே.